திருமாவளவன் தனிமைப்படுத்த பாக்குறாங்களா? அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த தலித் அரசியலுடைய காட்ஃபாதரே அவர்தான். அவரு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு பொது தளத்திற்கான தலைவரா மாறி ஒரு தமிழ்நாட்டுல இருக்க 4 மாநில கட்சிகளை ஒரு மாநில கட்சியா இந்த 40 வருஷத்துல உருவாக்கி இருக்க இடத்துக்கு அவர் நவுந்துட்டாரு. ஆனா புதுசா அரசியலுக்கு வரக்கூடியவர்கள், இன்னொன்னு ஒரு பக்கம் மதவாத சக்திகள் இந்த இடத்தை தனிமைப்படுத்தி இவரை நெகட்டிவா பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. இந்த விஷயத்துல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நினைவேந்தலை வச்சு திருமாவின் மீது ஒரு களங்கம் கற்பிக்க முயற்சி திருந்திருக்காங்க. அதுதான் தடுக்கப்பட்டது. 100% சோசியல் மீடியால அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலா இவர் ஏன் நீங்க சொன்ன மாதிரி சாஃப்டா இருக்கிறாரு, ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் திருமானன் அவர்களுடைய பேச்சு எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறோம் சரி, முன்னாடி சரி, யாரும் அவர் அளவுக்கு யாரும் பேசல. பயங்கரமான ஒரு உணர்ச்சி பூர்வமா, பயங்கரமா யார் யாரெல்லாம் ஜாதிய கண்ணோட்டத்தோட மதத்தோடைய அடிப்படை